திருச்சி என்ஐடி மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்ட விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டமானது தொடர்ந்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விடுதி அறையில் இணையதள சேவை சரி செய்ய வந்த ஒப்பந்த ஊழியர் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், மாணவர் இந்த தொடர் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருச்சி அருகே உள்ள என்ஐடி கல்லூரியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பல மாநிலத்திலிருந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்படி பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்லூரியில் உள்ள விடுதியிலும் தங்கியும் வெளி அறைகள் தங்கியும் கல்வியை கற்று வருகின்றனர். நேற்று காலை சுமார் 9 மணி அளவில் மாணவி விடுதியில் இன்டர்நெட் பழுது பார்க்கும் தொழிலாளர் மாணவி தங்கியிருக்கும் அறைக்குள் புகுந்து இன்டர்நெட் பிரச்சனையை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள மாணவி ஒருத்தரிடம் அத்துமீறலில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அவரை தனியே பார்த்த வந்த அந்த எலக்ட்ரீஷியன் அந்த மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதை கண்டித்து அங்குள்ள என்ஐடி சக மாணவிகளிடம் கூச்சலிட்டு வெளியே ஓடி வந்த சம்பவம் அப்பகுதியில் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தனது பெற்றோர்களுக்கும் தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இச்சம்பவம் குறித்து உடனடியாக திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த எலக்ட்ரீஷியனை அதிரடியாக கைது செய்து திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் அலட்சிய போக்கை காரணம் என்று விடுதி வார்டனின் பொறுப்பின்மையை கண்டித்தும் சக மாணவ மாணவிகள் விடுதியின் முன்பு திரண்டு விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து என்ஐடி இயக்குனர் இல்லம் நோக்கி வந்து இயக்குனர் இல்லத்தில் வெளியே வந்து அமர்ந்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து துவாக்குடி போலீசார் தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு ஏடிஎஸ்பி கோபால் மற்றும் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் துவாக்குடி போலீசார் விரைந்து சென்று சம்பவ இடத்துக்கு மாணவ மாணவிகளை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பின்பு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என்ஐடி கல்லூரி விடுதியில் தங்கி படித்த மாணவி ஒருவர் கல்லூரி விடுதி வார்டனுக்கு தெரியாமல் 2 நாட்கள் வெளியில் சென்று தனது ஆண் நண்பருடன் சுற்றி வந்த பொழுது அந்த மாணவி அப்பகுதியில் சென்று ஒருவனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் என்ஐடி மாணவ மாணவிகள் பெண் காப்பாளரை மாற்ற வேண்டும், இது போன்று வெளியில் இருந்து பணிக்கு வருபவர்கள் விடுதிக்குள் வரும் பொழுது உடனிருக்க வேண்டும், மாணவிகள் தனியாக இருக்கும் அறைக்கு பழுது நிற்கும் பொழுது அத்துமீறலில் நடக்கக்கூடாது, நடந்தால் என்ஐடி நிர்வாக பொறுப்பு என்று 13 கோரிக்கைகளை முன்வைத்தனர். 3 காப்பாளர்களும் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளனர். பின்பு என்ஐடி கல்லூரி வளாகம் முன்பு திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையை மறைப்பதற்காக அங்குள்ள மாணவர்கள் திரண்டு சாலைக்கு வரும் பொழுது அங்குள்ள பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளும் என்ஐடியில் உள்ள செக்யூரிட்டி அதிகாரிகளும் மறித்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் கல்லூரியின் முகப்பு கதவுகள் மூடப்பட்டுள்ளன. பின்பு கல்லூரி நிர்வாகம் அந்த மாணவ மாணவிகளிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சக மாணவர்களும் கலந்து சென்றுள்ளார். ராம்குமார். வெங்கடேசன், தகவலுக்கு நன்றி.